ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வரலட்சுமி பூஜை அக்கா வீட்டில் நாங்கள் எப்படி கும்பிட்டோங்கிறத வாங்க பார்க்கலாம். வெளியில் வந்து சாமியை வச்சு வீட்டுக்குள்ள வந்து கொண்டு கொண்டு போகணுமா. அதனால் அந்த இடத்த வந்து நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுருக்கான் எங்கள் அக்காளோட மருமகா. எனக்கும் மருமக தான். கோலம் சூப்பராக போடுவா. இது வந்து ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த வரலட்சுமி பூஜை வந்து கொண்டாடுவாங்க. அக்கா வீட்டில் வருஷம் பூஜை வந்து கொண்டாடுவாங்க. கோலம் வந்து சூப்பராக போடுவா. இந்த வரலட்சுமி பூஜை வந்து கணவர்கள் வந்து ஆயுஸ் வந்து நல்லா நீடோடி இருக்கணும், அதுக்கப்புறம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அப்புறம் பிள்ளைங்களோட ஆயுசும் நல்லா கெட்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல செல்வ செழிப்பு வந்து வரணும். அப்படிங்கிறதுனால இந்த வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி பூஜை வந்து வருஷம் கொண்டாடுவாங்க. இது கொண்டாடினா ரொம்ப ரொம்ப நல்லது. கோலத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போடுறான்ட்டு. அக்கா மருமக வந்து குழந்த உண்டாயிருக்கா. 9 மாதம் ஆகுது. நல்லபடியாக குழந்த பிறக்கணுன்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க. அதுவும் அக்கா வீட்டில் எல்லாருமே பெண் குழந்தைக்கு வந்து ஆசைப்படுறாங்க. அதனால் நல்லபடியாக பெண் குழந்தை பிறக்கணுன்ட்டு எல்லாருமே எனக்காண்டி வேண்டிக்கோங்க சாமியை. கோலத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கோலம் போட தெரியாதவங்க கூட இந்த கோலத்தை பார்த்தோன்னே ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. எனக்கும் அந்தளவுக்கு கோலம்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சில கோலம் மட்டும் தெரியும். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இந்த பூஜை வந்து செய்கிறோம் எல்லாருமே. பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கோலம். அக்கா வந்து ஒரு சின்ன பித்தளை குடம் இருந்தது. அந்த பித்தளை குடத்துக்கு வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் கா தங்க காசு, அதுக்கப்புறம் லவங்கம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் அந்த வாசனை பொருட்கள் ஃபுல்லாக உள்ளே வைக்கணுமா. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சாமியை வந்து வெள்ளை முத்தத்தில் வச்சு பக்கத்தில் வந்து துளசி செடியும் இருந்தது. சாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு இதாக வச்சுருந்தாங்க அக்கா. வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதை வந்து ஆரத்தி எடுக்கணுமா. சாமி வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போகணுமா வீட்டுக்குள்ளே. இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காற்று வர பயங்கர காற்று அடிச்சுது. சூடு வர பற்ற வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு காற்றுல அப்படியே அங்கேயும் அப்படியே இதாகிட்டு இருந்தது. அப்படியே வீட்டுக்குள்ள அழைச்சி அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டாங்க அக்கா.
ஆரத்தி எடுக்கிறது வந்து அக்காவோட ஃப்ரெண்டு. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நடந்தது. நல்லபடியாக வெளியிலேருந்து சாமி வந்து உள்ளே வீட்டுக்கு வந்து அழைச்சி கொண்டு வச்சாச்சு. காலையில் வந்து அக்கா வந்து பாயசம் வச்சுருந்தாங்க. அதாவது பொங்கல் சொல்லுவாங்கள்ல, இனிப்பு பொங்கல் அதை வச்சுருந்தாங்க. பக்கத்தில் நிற்கிறது வந்து என்னோடய பேரன், என்னோடய மகா பையன். இது வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நடந்தது. ஒரு 7 பேருக்கு வந்து ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் மெஹந்தி, குங்குமம், கண்ணாடி, சீப்பு எல்லாமே அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்களால முடிஞ்சது வந்து இது வந்து லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், கூழ் எல்லாமே அக்காவால் முடிஞ்சது வந்து செஞ்சாங்க. இது வந்து அக்கா பையன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். என்னை பார்த்தோன்னா அப்படியே நிப்பாட்டிட்டான். இது ஆரத்தி எடுத்தாங்களா அந்த அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து அக்கா வந்து வைக்காங்க. அப்புறம் இனிப்பு கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தாங்க. ஏழு 8 பேருக்கு வந்து வளையல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் சேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு. ஏதோ அக்காவால் முடிஞ்சது செஞ்சுருக்காங்க. இது வந்து அக்கா மருமக வந்து பாயசம் சாப்பிட்டுருக்கா. எனக்கும் மருமக தான். இது வந்து என்னோடய தம்பி பொண்டாட்டி. ஜாக்கெட்டு, அப்புறம் வளையல், மெஹந்தி எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு அக்காவுக்கு அப்புறம் தந்தாங்க. இது வந்து அக்காவோட ஃப்ரெண்டு ஆரத்தி எடுத்தாங்கள்ல அவங்க. மற்ற பேர் வந்து வீடியோவுக்கு வந்து வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் வீடியோக்கு எடுத்துகிட்டு இது பண்ணோம். இப்போ வாழைப்பழம், பழ வகைகள், அதுக்கப்புறம் வளையல், கல்லுப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் முளைப்பாத்திலாம் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்து. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம், பொங்கல், இனிப்பு பொங்கல், அதுக்கப்புறம் எல்லாமே அக்கா வந்து வச்சுருந்தாங்க. 2 வாழை பக்கத்தில் வச்சுருந்து, மஞ்சள் தண்ணி எல்லாமே வச்சு அக்காவால் என்ன முடியுமோ அதை வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ரூபா வச்சுருந்தாங்க. 500 நோட்டு, அப்புறம் 100 நோட்டு. சாமி வந்து அவ்வளோ ஒரு அலங்கரித்து அவ்வளோ ஒரு இதாக நாங்கள் வந்து கும்பிட்டோம். வரலட்சுமி பூஜை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நாங்கள் வந்து கொண்டாடினோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.